மறை வாழ்க. இதுவரை கேள்விப்படாத சில விஷயங்கள். மாபெரும் சக்தியுள்ள புனித அந்தோனியார் பற்றிய சில குறிப்புகள். 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் மார்ட்டின் திபியோன் தேவாரா தெரசம்மாள் இவர்களின் அன்பு மகனாக பிறந்தவர் புனித அந்தோனியார். அவருடைய தந்தை லிஸ்பனின் அன்றைய ஆளுநராக இருந்தாலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கண்ணியத்திலும் சிறப்புடன் விளங்கினார். அந்தோனியார் அப்பா செய்த புதுமைகள்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புதுமைகள் சொல்லலாம். அந்தோனியார் அப்பா நற்கருணையை வணங்கணும் அந்த ஒரே காரணத்தினால சுவருடைய அந்தாண்ட பக்கம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடவுளை வணங்குவதற்காக முட்டி போட்டிருக்காங்க. அதாவது அவருக்கு சில வேலைகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வேலையை முடித்த பிறகு தான் அவங்க திருப்பலியை அட்டன் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படிதல் அந்த ஒரு வார்த்தையினால் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே நற்கருணை வழங்கும் போது மட்டும் நற்கருணையை தூக்கி காட்டுவாங்கள்ல பூசையில், அப்போ மட்டும் சூறை ஒட்டி முட்டி போட்டிருக்காங்க. அந்தோனியார் அப்பா கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறார், கடவுள் அந்தோனியார் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அந்த சுவர் அப்படியே ஒதுங்கி போயிடுச்சு. ரெண்டாவது, அந்தோனியார் அப்பாவுடைய கூட பயின்றவங்க படித்தவங்க அவருக்கு திடீர்னு பார்த்தா கண்ணு ரெண்டும் மேலே சொருவிக்கிச்சு, கால் ரெண்டும் வளைச்சிக்கிச்சு, வாய் கோணல் ஆயிடுச்சு, பேச முடியல, ஒரு மாதிரி மயக்கத்தில் நிற்கிறார். அவரை பார்த்தோன்னே அந்தோனியார் அப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஒன்றும் பண்ணல அந்தோனியார் அப்பா. அவங்க போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா குல்லா கேப், அதை கொண்டு அப்படியே அவர் மேலே போட்டோடனே அந்த பேய் ஓடி போச்சு. அதே மாதிரி சக்தியுள்ள புனித அந்தோனியார் அப்பா காட்டு அந்தோனியார்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க மீது கொண்ட பக்தியின் காரணமாக தான் தன் பேரை மாற்றிக்கிட்டாங்க. அவருடைய ஒரிஜினல் பேர் பார்த்திங்கன்னா பெர்னாத். 25 வயசில் தான் 24 வயசில் குரு பட்டம் பெறுறாங்க. 25 வயசில் தன்னுடைய பேரை அந்தோனியார்னு மாற்றிக்கிட்டாங்க. 1221 முதல் பிரசங்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் வைக்க சொல்கிறாங்களே. அதாவது குரு பட்டம் நிறைய ஃபாதர்ஸ்க்கு குரு பட்டம் கொடுக்கறதுக்காக தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. அங்கே மறையுரை ஆற்றுறதுக்கு வரதா இருந்த ஃபாதர் வர முடியல. அந்த நேரத்தில் திடீர்னு அந்தோனியார்கிட்ட அந்த பொறுப்பு வருது. கிறிஸ்துநாதர் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படுத்தலானார். இதுதான் டாபிக். இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு அவர் மறையுரை ஆற்றார். பயங்கரமாக மக்கள்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இந்த அளவுக்கு எதுவுமே சொல்ல மாட்டார், யார் இவங்க புதுசாக இருக்காங்களே என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா பயங்கரமாக மறையுரை ஆற்றினாங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே அன்றைய பாப்பரசர் என்ன பண்ணுறாங்க, பிரான்சிஸ்கன் சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களே இந்த மாணவர்களுக்கெலாம் அங்கே குருவாகிறதுக்காக படிச்சிட்ருக்காங்களா பிரதர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நைட்டு அந்தோனியார் அப்பா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு தவுக்கில் பயங்கரமாக கத்தி தொல்லை பண்ணிகிட்ருக்கு, மழை நேரம் மட்டுக்கு தொல்லை பண்ணிகிட்ருக்கு. அப்போ அந்தோனியார் அப்பா கோவமாக போய் அந்த தவுக்கள் எல்லாம் இருக்குங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் இனிமேட்டு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டளையிடுறாங்க, கத்தாதே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இன்றளவும் இந்த நாளும் அந்த குளத்தில் இருக்க தவுக்கில் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சா கத்துங்களாம், உள்ளே கொண்டு வந்தால் கத்தாதுங்களாம். அந்தளவுக்கு அந்த தவுக்குலெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கு. அந்த கட்டளை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது அந்தோனியார் அப்பா ஒரு இடத்துக்கு போதிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே போதிக்க போகும்போது அவங்களுடைய சக தோழர்கள் இருக்காங்களே அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தோணி போட்டு மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு நேரம் ஆகிடுது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சொல்லிவிட்டு அந்த கடவுளை பற்றிய வார்த்தைகள்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த தோணியில் ரிட்டன் வந்துடுறாங்க. அந்தோனியார் அப்பாவை மறந்துடுறாங்க. அந்தோனியார் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் அந்த காலத்தில் இப்படி ராஜாலாம் இப்படி பின்னாடி ஷோல்டரில் நீட்டாக துணி தொங்குற மாதிரி இருக்குங்கள, அந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு அந்தோனியார் அப்பாவுடைய அங்கியில். அந்த துணியை எடுத்து இப்படி கீழே போட்டு எங்கள் கடல் மேலே போட்டு அப்படியே ஏறி நின்ன உடனே அவங்க அந்த தண்ணிக்குள்ளே போகவே இல்லைங்களா, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை போட்டாவே மாதிரி சல்லுன்னு அந்தோனியார் அப்பா வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குறாங்க. அடுத்தது அந்தோனியார் அப்பா காப்பாற்றப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு சிறுமியை அந்தோனியார் அப்பாவுடைய அப்பா தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரண தண்டனை விதிக்க போகிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் அந்தோனியார் அப்பா போதிச்சிட்டு இருக்கிற ஊர் வேறு, அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஊர் வேறு. இவங்க லிஸ்பனில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மாலாம்.
அந்தோனியார் அப்பா அந்த நேரத்தில் அந்தோனியார் அப்பாவுடைய அப்பா, அதாவது மார்ட்டின் திபியோன், அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் கத்துறாங்க, அந்தோனி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அந்தோனியார் அப்பா இங்கே அவருடைய உடல் இங்கே தான் இருக்குது, எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு உடல் இரண்டாக பிரிகிறாங்க. அங்கே போய் அவங்க அப்பாவை காப்பாற்றுறாங்க. என்ன பண்ணுறாங்க, மரண தண்டனை கொடுக்குற நேரத்தில் யாரை சாகடிச்சதா சொல்கிறாங்களோ அந்த கல்லறையில் போய் அந்த பெண்ணையே எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உங்களை கொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ மிகப்பெரிய புதுமை பாருங்கள். அடுத்தது அந்தோனியார் அப்பா ஒரு இடத்துல போவாங்க. ஒரு ஃபாதர் சொல்லுவாங்க, ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஏன் சாமி நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஒரு அரசர் ஒருத்தர் வந்தார், வானத்துடைய நீளத்தையும் பூமியோடைய அகலத்தையும் சொல்லலைன்னு சொன்னேன், என்னை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. நேற்று இந்த நேரம் வந்தாங்க, அதே நேரம் அடுத்த நாள் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்தோனியார் அப்பா சொல்லுவாங்க. சரி கவலைப்படாதீங்க, நான் அவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன், அந்த அரசர் வந்தோடனே என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தோனியார் அப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் வேலைலாம் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு காய வச்சு கம்பியை பழுக்க வச்சுட்ருப்பாங்க. அவங்க வந்த உடனேயே, அந்த அரசர் வந்த உடனே ஃபாதர் அந்தோனியார் அப்பாவை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி என்ன வானத்துடைய நீளத்தையும் பூமியின் அகலத்தையும் கேட்ட அரசர் வந்திருக்காருன்னு. அந்தோனியார் அப்பா அவங்கள குனியே சொல்லுவாங்க. குனிஞ்சு அவங்க முதுகில் ஒரு சிலுவை போடுவாங்க அந்த பழுக்க வச்ச கம்பியால். இதான் வானத்துடைய நீளம் பூமியின் அகலம்னு சொன்னோடனே சாத்தா ஓடி போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பையன் அந்தோனியார் அப்பாட்ட பிரசங்கம் செய்ய வருவாங்க. பிரசங்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவங்க காலை வெட்டிப்பாங்க. அவங்க அம்மா அழுவாங்க, ஐயோ அந்தோனியார் அப்பா என்ன சொன்னீங்க, என் பையன் இப்படி காலை வெட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அவங்க அவங்க அம்மாவை காலை எட்டி உதச்சிருப்பாங்க. அந்த பையன் அவங்களுடைய காலால் அவங்க அம்மாவை எட்டி உதச்சிருப்பாங்க. அந்தோனியார் அப்பா பாவ சங்கீதனம் கொடுத்த பிறகு அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட உடனே அவங்க அம்மா அழுவாங்க பயங்கரமாக. அந்தோனியார் அப்பா எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் அந்த காலை அப்படியே ஒட்ட வச்சுருவாங்க. அடுத்தது இந்த மீன் புதுமை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த நாட்டில் தப்பறைகள் பயங்கரமாக பின்பற்றிட்டு இருந்தாங்களாம். அதாவது கடவுளை பற்றிய பொய்யான செய்திகள் தான் தப்பறைகள். அப்போ அந்தோனியார் அப்பா கடவுளை பற்றி எடுத்து சொல்கிறத மக்கள் கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஒன்று போட்டிருந்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ மக்கள் கேட்டுட்ருக்காங்க, இது கேட்கக்கூடாதுன்னு. கோவம் அந்தோனியார் அப்பா ஒரு திருச்சிலுவையை கையில் எடுத்துகிட்டு அங்கே எத்தனை தெருவு இருந்ததோ அந்த தெருவு ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காங்க. வேகமாக மின்னல் மாதிரி வராங்களாம். வேகமாக மின்னல் மாதிரி வந்திருக்காங்க. ஒரு தெருவாக சுற்றிட்டு தான் நேராக கடலில் இறங்குறாங்க. கடலில் நின்று மீனெல்லாம் சகோதரர்களின்னு கூப்பிட்ருக்காங்க. என் சகோதரர்களே, நான் சொல்கிறது யாரும் கேட்கல, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே தான் ஏசப்பாவை பற்றி போதனைகள்லாம் போதிச்சிருக்காங்க. பைபிளில் இருக்கிற ஆண்டருடைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. மீனெல்லாம் சந்தோஷமாக கேட்குது. அப்போ தான் மனிதர்கள்லாம் ஐயோப்பா நம்மளாம் கேட்க மாட்டோம், மனுஷன் கேட்க மாட்டோன்னு சொன்னோம், மீனே இந்த அளவுக்கு கேட்குதேன்னு சொல்லிட்டு மனிதர்களும் கேட்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்தோனியார் அப்பா ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு பணக்கார வீடு. அவங்க வீட்டு படியேறி போகும்போது அவங்க நினைக்கிறாங்களே, என்னடா நம்ம கூப்பிடவே இல்லையே, இவர் வந்திருக்காரே, சரி இவரை நம்ம ஒழுங்காக இன்வைட் பண்ணலன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு பாவம் சாபம் ஏதாச்சும் வந்துட போகுதுன்னு பயந்து வாங்க அந்தோனியாரே அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்தோனியாரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்க நினச்சிட்டே தராங்களாம். இந்த மாதிரி விலை உயர்ந்த பலகாரம்லாம் இவங்க பார்த்துருப்பாங்களா, இவங்க தான் துறவி இல்லை, இவங்க என்ன பார்த்துருப்பாங்களா, நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுப்பாங்களாம். அப்போ அந்தோனியார் அப்போ போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், இங்கே என்ன சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்குலாம் ஒரே ஷாக்காக இருக்கும், என்னடா இவ்வளோ பொருள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த பலகாரம்லாம் வச்சுருக்கோம், ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். உடனே அந்தோனியார் அப்பா அந்த பலகாரத்தை எடுத்து இப்படி புழிவாங்களாம். புழிஞ்சாங்கன்னா அதில் பச்சையாக ரத்தம், அப்படியே பச்சை ரத்தம், உடம்புல இருக்க ரெட் கலர் பிளட்டு அப்படியே ரத்தம் ஊற்றுங்களாம். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் முடிச்சு ஒன்றுமே புரியாதுங்களாம். அப்போ தான் அந்தோனியார் அப்பா சொல்லுவாங்களாம், இதில் இந்த பலகாரத்தில் ஸ்வீட் இல்லை, இனிப்பு இல்லை, மாறாக ஏழைகளுடைய ரத்தம் தான் இதில் இருக்குன்னு இப்படி புழிஞ்சு காட்டுவாங்களாம்மா. அவங்க 2 பேரும் உடனே மனசு மாறி நம்ம செஞ்சது தப்பு, ஏழைகள்கிட்ட இருந்து அநியாயமாக வட்டிக்கு வாங்கினதும் அவங்களுடைய சொத்துக்களை சுரண்டுனதும் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்று கொடுப்பாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொள்ளை கூட்டத்தினர் 2 பேர் இருப்பாங்களாம்.
தலைவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தோனியார் அப்பா கிட்ட வந்து இவ்வளோ மக்கள் மனம் மாறுறாங்களே, நம்மளும் போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அந்தோனியார் அப்பா கிட்ட எங்களை யார்ட்டையும் மாட்டி விடாதீங்க, நாங்கள் வந்து மனம் மாறிடுறோம், நாங்கள் வந்து திருடின பொருளெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் அந்தோனியார் அப்பா, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்தோனியார் அப்பா சொல்லுவாங்களா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா பொருளையும் கொண்டு வந்து அந்தோனியார் அப்பாட்ட கொடுத்துருவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணா போன நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்தோனியார் அப்பா மக்கள்கிட்ட காமனாக கொடுத்தோன்னே யார் யார் பொருளை அவங்கவுங்க எடுத்துப்பாங்களாம். அந்த கொள்ளை கூட்டத்தினர் வந்து மனம் மாறினது. அடுத்தது ஒருத்தவங்க வந்து அந்தோனியார் அப்பாவுக்கு அர்ஜென்ட்டாக கோயிலில் ஒரு வேலை இருக்கும். அந்த கட்டடம் கட்டுற வேலைக்கு கொஞ்சம் மாட்டு வண்டி கேட்பாங்களாம். உடனே அவர் சொல்லுவாராம், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அந்தோனியார் அப்பா அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களாம். கொஞ்சம் தூரம் தாண்டி பார்த்தா அவங்க பையன் அந்த மாட்டு வண்டியிலே செத்து கிடப்பாங்களாம். திருப்பி அலறி அடிச்சு வருவாங்களாம், நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. திருப்பி அதுக்கப்புறம் அவங்க மனம் மாறி அந்தோனியார் அப்பாவுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் கிரகோரியார் அவங்க வந்து அந்தோனியார் அப்பாவுக்கு வேத சாஸ்திர விற்பன்னரின் தந்தை என்ற உயர்ந்த பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அடுத்தது வெர்சல்லி அப்படின்னு சொல்கிற ஊரில் செத்து போன ஒரு பையனை புதைக்கிறதுக்காக போகிறாங்க. அந்தோனியார் அப்பா அந்த பக்கம் போகிறாங்க. உடனே அந்தோனியார் அப்பா வந்து அந்த பையனுக்கு உயிர் கொடுத்துருவாங்க. அடுத்தது கழுதை வந்து நற்கருணையை வணங்க வச்ச கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த யூதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லர்டு. அடுத்தது லிமாஜோஸ் அப்படின்னு சொல்கிற ஊரில் மறையுரை அதாவது பிரசங்கம் செய்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து கூப்பிடுவாங்க அந்தோனியார் அப்பாவை, எங்கள் ஊரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்தோனியார் அப்பா கடவுளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்தோனியார் அப்பாவை கூப்பிடும்போது அந்தோனியார் அப்பா சொல்லுவாங்களாம், நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மேடை கட்டி வச்சுருக்கீங்களா, அந்த மேடையில் வந்து பிரசங்கம் வச்சிட்ருக்கும் பொழுது அந்த மேடை இடிஞ்சு கீழே விடும், நீங்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு. இவங்க என்னடா நம்ம கட்டி வச்சுருக்க மேடையை பற்றிலாம் பேசுகிறாங்களே நினச்சிட்டு அந்த கூப்பிட வந்த தலைவர்கள்லாம் போவாங்களாம். அதே மாதிரி அந்தோனியார் அப்பா போவாங்க. அந்த மேடையில் வந்து கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேடை வந்து இடிஞ்சு விடும். அப்படியே அதை பிரசங்கமாக மாற்றுவாங்க. சாத்தான் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் தொல்லை பண்ணணும், நம்ம பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லி அப்படியே பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வெந்நீரில் விழுந்த குழந்தை பன்னீரில் விளையாடுவதை போல் மகாற்புதம் செய்த புனித அந்தோனியாரேன்னு சொல்லி நம்ம மண்டாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு அம்மா குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்துருப்பாங்க. குழந்தைய உட்கார வச்சுட்டு குளிப்பாட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டு வாசல் வழியாக அந்தோனியார் அப்பா போகிறாருன்னு சொல்லி மக்கள்லாம் சத்தம் போட்டு, இப்போ நாட்டின் தலைவர்கள்லாம் திடீர்னு நம்ம வீட்டு வாசல்கிட்ட வந்தால் எவ்வளோ கூட்டமாக இருக்கும், அந்த மாதிரி திடீர்னு சத்தம் கேட்டோடனே அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறதுக்கு போயிட்டு அந்தோனியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் உள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு ஐயோ குழந்தை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் சுடு தண்ணி இருந்துச்சே ஊற்றிக்கிச்சா என்னன்னு சொல்லிட்டு உடியாருவாங்களாம். அந்த குழந்தை அதே மாதிரி அந்த சுடு தண்ணியில் கை வச்சு விளாடிக்கிட்டு இருக்குங்களாம். பார்த்தா அந்த தண்ணி வந்து அந்த சூடு வந்து ஒன்றுமே பண்ணியிருக்காதுங்களாம். புகையுமே வருங்களாம் ஆனால் ஒன்றுமே பண்ணாதுங்களாம். அதுதான் அந்த வெந்நீரில் விழுந்த குழந்தையை பன்னீரில் விளையாடுறப்ப செய்த புனித அந்தோனியாரே, அந்த புதுமைக்கு உண்டான புதுமை அது. அடுத்தது ரோமாபுரியில் அந்தோனியார் அப்பா வந்து லத்தீன் மொழியில் பிரசங்கம் வச்சுட்டு இருப்பாங்களாம். சரிங்களா, அங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்க்காரங்க வேறு மொழிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுடைய தாய்மொழியில் அந்த பிரசங்கம் வந்து புரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு 9ஆம் கிரகோரியார் அன்றைய பாப்பரசர் அவங்க என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா சுவிசேக ஜீவிய பெட்டகம் அப்படின்னு சொல்கிற உயரிய பட்டத்தை வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி புதுமை பார்த்திங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் வந்து பிரசங்கம் வைக்கும்போது அவங்க ஒரு மொழியில் தான் வைப்பாங்க. அவங்களுடைய தாய் மொழியில் எல்லோரும் பெற்றுக்கொண்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிளில் போட்டிருக்கு. அதாவது பரிசுத்தாவி கடல் துணை கொண்டு நடந்தது. பரிசுத்தாவி கடல் துணை கொண்டு தான் இதே மாதிரி லத்தீன் மொழியில் வச்ச புதுமை எல்லாருடைய தாய்மொழியிலையும் கேட்டிருக்கு. அந்த மீன் புதுமை சொன்னல, அந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமினி. அந்த கடல் பேர் அட்ரியாட்டிக் கடல். அடுத்தது சிற்றின் பாசைகளை வென்றோரான புனித அந்தோனியாரே அப்படின்னு சொல்லி மண்டாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்லெஸ் அப்படின்னு சொல்கிற ஊரில் ஃப்ரான்சிஸ்கன் மடம் ஒன்றில் பீட்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு இளம் துறவி ஃபாதர் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிற்றின் பாசையை சாத்தானே ஊட்டி, புரியுதுங்களா, சிற்றின் பாசியை ஊட்டி அவர் எப்படியாச்சும் அந்த ஃபாதர் சொல்கிற இதுலேருந்து எட்டை கொண்டு வரணும்னு சாத்தான் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கு. அதை குறிப்பால் உணர்ந்த அந்தோனியார் இதோ பரிசுத்தாவி கடவுளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஃபூன் அப்படின்னு ஊதுவாங்களாம். ஊதி திடமும் நாணமுமாக ஆவியை பெற்றுக்கொள் அப்படின்னு ஊதின உடனேயே அவரை பிடித்திருந்த சாத்தான் ஓடி போயிடுச்சிங்களாம். அவங்க நார்மலாயிட்டாங்களாம்.
இந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமை. அடுத்தது ஒரு பொண்ணு வந்து திடீர்னு மொட்டையோட வந்து மொட்டை அடிச்சிருப்பாங்க. தலையில் எந்த முடி இல்லாமல் மொட்டையோட வந்து அந்தோனியாரப்பா போதிச்சிட்டு இருக்க இடத்துல பயங்கரமாக அந்தோனியாரப்பா அப்படின்னு காலில் வந்து உழுவாங்களாம். அந்தோனியாரப்பா அப்படியே அந்த பொண்ணை தூக்கி அப்படியே உட்கார வைப்பாங்களா, அம்மா உட்காருமான்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை நிப்பாட்டலாம் மாட்டாங்களாம். அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களாம். அந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்ல வந்துச்சு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுடைய கணவர் வந்து இந்த பொண்ணு வந்து அந்தோனியாரப்பாவுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்டுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் கெட்ட சகவாசத்துல இருந்தும் நம்ம எப்படியாச்சும் வெளியில் வந்துட போகிறோன்னு பயந்து அந்த இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பொண்ணு அதையும் தாண்டி போனதுனால அவங்க மொட்டை அடிச்சு விட்டுருவாங்களாம். அந்த விஷயத்தை அந்தோனியாரப்பாவே சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு சொல்லறதுக்கு முன்னாடியே அவங்க உணர்ந்து அந்த விஷயத்த சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க அந்த பொண்ணு அங்கேயே குறைச்சிட்டு கடவுளுடைய வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்களாம். அப்படியே அப்பயே முடி வந்து அவங்களுக்கு வளர்ந்துருங்களாம். அடுத்தது ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி தான் இன்னொரு பொண்ணு வந்து அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் நினைப்பாங்களாம், இவங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தானே அந்த இடத்துக்கு போவாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேத்துல தள்ளி விட்டு நிறைய சேரனாலே அவங்க மேலே போட்டு விட்டுருவாங்களாம், இப்போ எப்படி இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த சேரை பற்றி கவலைப்படாமல் அந்தோனியாரப்பா கிட்ட வந்துடுவாங்களாம். வந்த உடனேயே அந்தோனியாரப்பா சொல்லுவாங்களாம், இப்போ இவங்க எப்படி என்கிட்ட வந்துட்டாங்களோ, இப்போ இவங்க இவ்வளோ கரையாக இருந்தாலும் எப்படி என்கிட்ட வந்துட்டாங்களோ அவங்கள மகிழ்ச்சியாக இருமான்னு ஆசீர்வாதம் பண்ணோன்னே அந்த அந்த கரை அவங்க உடம்புல உள்ள ட்ரெஸ்ஸில் இருக்க சேருகிற எல்லாமே போயிடுமா. அதே மாதிரி நீங்களும் கடவுள்கிட்ட வரும்பொழுது பாவ சங்கீதத்தின் வழியாக நீங்களும் வரும்போது ஆடையில் இருந்த கரை எப்படி துவைச்சா போகுதோ அதே மாதிரி உங்கள் உடலில் உள்ள கரையும் உங்கள் மேல் உள்ள கரையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரசங்கத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களாம். அடுத்தது பார்த்திங்களா, அந்தோனியாரப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பயங்கர மழை, இடி மின்னல் புயல், அந்த பக்கத்தில் வந்து மரம்லாம் கீழே விழுந்துடுங்களாம். தெருவிலலாம் அவ்வளோ தண்ணி ஓடுங்களாம். அந்த மாதிரி இருக்குமா. ஆனால் அந்தோனியாரப்பா சொல்லுவாங்களாம், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அப்படியே இருங்க அமைதியான்னு. அந்த கூட்டத்தில் அதாவது கோயிலில் வந்து இவ்வளோ கூட்டம் மக்களை உட்கார வச்சு பிரசங்கம் சொல்ல முடியாதுங்களா, அவ்வளோ கூட்டம் வருங்களாம். அதனால் அந்தோனியாரப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வர சொல்லி மக்கள் பொதுவான இடத்துல வெட்ட வெளியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்ததுனால சாத்தான் வந்து தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்தோனியாரப்பா சொல்லுவாங்களாம், சாத்தானுடைய சூழ்ச்சி இது, சாத்தானால் தான் இவ்வளோ விஷயம் நடக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன பிறகு அவங்க யாருமே நனைய மாட்டாங்களாம். மற்றவங்க எல்லாரும் நனைவாங்களாம், அந்த பிரசங்கத்தில் இருக்க யாருமே நனைய மாட்டாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து மோக பாவத்தால் அவங்களும் வந்து ஃபாதர்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்கிறவங்க, அந்தோனியாரப்பா கூட அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க சொல்லுவாங்களாம், நான் மோக பாவத்தால் ரொம்ப மூழ்கி போகிறேன், நான் என்ன பண்ணுறது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்தோனியாரப்பாட்ட கேட்பாங்களாம். அந்தோனியாரப்பா சொல்லுவாங்களாம், நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்க விரும்புகிறீங்களா, இல்லை கடவுளுக்காக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா, ஃபாதராக இருக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டோன்னே, இல்லை நான் கடவுளுக்காக ஃபாதராக தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி மோக பாவங்கள் இச்சைகள் வந்து என்னை அட்டாக் பண்ணிக்குதுன்னு சொன்னோன்னே அந்தோனியாரப்பா சொல்லுவாங்களாம். அப்போ தான் அந்தோனியாரப்பாவுடைய மேல் ஆடை அவங்க போட்டிருந்த சட்டையை கட்டி இதை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அதனுடைய காரணமாக தான் நம்மலாம் இப்போ காவி போடுறோம்ல, அந்தோனியாரப்பாவுடைய காவி 13 நாள் போட்டுக்கிறோம்ல, செவ்வாய்க்கிழமை போடுறோம்ல, அதனுடைய விளைவு தான் அந்த ட்ரெஸ் எல்லோரும் அந்த கலரில் போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட புதுமைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பார்ட் 2ல் இன்னும் அந்தோனியாரப்பா பற்றி நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். மறைய வாழ்க. மாதாக்கு நன்றி.